ರಾತ್ರಿ ಇಂದ ಬಂದ ಇಂದ ವಿಶ್ವಸ್ತಾನ್ ಅಕ್ಕರೆ ಒಳಗೆ ಟ್ರೆಂಡ್ ಆಯ್ತಾ No, no, no. Thailand lady, Russian lady. No, no, no. 5,000. ஹாய் யூஸ் அண்ட் ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரபலமான யூடியூபர் ஸ்ரீலங்காவுடைய கே சங்கர் என்று சொல்லப்படுகின்ற அவர் வீடியோவில் தான் நான் எடுத்து போட்டிருந்தேன். இது வந்து இலங்கையில் இருக்கிற கொழும்பு தலைநகரத்தில் இரவு 10 மணிக்கு பிறகு இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குமான்னு சொல்லி அவர் போட்டிருந்தாரு. உண்மையிலே நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், இலங்கையில் கொழும்பு புறநகர் அல்லது கொழும்பு டவுன் இந்த இடங்கள்லாம் நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நைட்டில் உண்மையால இப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து அல்ல இப்படியான பெண்கள் வந்து தகாத விஷயத்தில் ஈடுபடுறதெல்லாம் நடக்குதான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய இன்னும் ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் ஒரு நியூஸாக நான் சொல்ல போறேன். 2 நாட்கள் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல இருக்கிற புறநகர் ஏரியான்னு சொல்லப்படுகின்ற மாதிவெலை என்ற இந்த இடத்துல வந்து நைட் டைம் போலீசார் வந்து ஒரு தேடுதலை வந்து முன்னெடுத்திருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஆண்களும் 2 பெண்களும் இன்னொரு இந்த பெண்களை வச்சு மேற்பார்வை பண்ணுன ஒரு நபர் என்று சொல்லி 3 ஆண்கள் மொத்தமாக 2 பெண்கள் இவங்களை வந்து கைது பண்ணிக்கிறாங்க. இவங்க தகாத முறையில் அதாவது ஒரு தொழில் பண்ணவங்க, ஸோ இந்த விபச்சார விஷயத்துல வந்து ஈடுபட்டவங்கன்னு சொல்லி இவங்களை போலீசார் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 பெண்களும் வந்து 22, 24 வயதுடைய இளம் பெண்கள். இந்த ஆண்களை பாத்தீங்கன்னு சொன்னால் 22, 25, 33 வயதுடைய இப்படி 3 பேர் திக்வெல பனிப்பெட்டிய இப்படியான இடங்களை வந்து பிறப்பிடமாக கொண்ட இந்த 3 நபர்களும் வந்து கைது பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்படி மொத்தமாக 5 நபர்கள் தகாத முறையில் தொழில் பண்ணவங்க அல்லது வந்து இந்த பெண்களுடன் தகாத முறையில் இருந்தவங்கன்னு சொல்லி அந்த ஆண்கள் சொல்லி போலீசார் வந்து இரவு நேரத்தில் கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது இதுக்கு முதல் இன்னொரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அது தாய்லாந்து பெண்கள் இலங்கையில் தாய்லாந்து பெண்களை வச்சு ஒரு தகாத விஷயங்கள் வந்து பண்ணக்கூடிய அல்லது வந்து இந்த விபச்சார விடுதி மாதிரி நடத்தக்கூடிய ஒரு நிலையத்தை வந்து மசாஜ் சென்டர் என்று சொல்லப்படுதுன்னா வெள்ளவத்தையிலிருந்து அந்த விடுதியை கூட போலீசார் முற்றுகையிட்டு இருந்தாங்க. அதில் வந்து அந்த தாய்லாந்து பெண்களையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி வந்து உண்மையிலே இந்த விஷயங்கள் நடக்குது என்றதுக்கு ஆதாரம் தரக்கூடிய வகையில் இப்படியான நியூஸ்களும் பதியப்பட்டு கொண்டா இருக்கிறது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து கே சங்கர் அவர் வந்து சகோதரர் ஸோ அவர் வந்து பதிவிட்டு இருந்தாரு. நைட் டைம்ல இரவு நேரத்தில் 10 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொழும்பு ஏரியாவில் அல்லது கொழும்பு அவுட் ஆஃப் டவுன் ஏரியா இப்படியான இடங்கள்ல பெண்கள் இப்படியான விஷயத்துல ஈடுபடுறாங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பணம் என்ற ஒரு தேவை இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த வீடியோ கிளிப்ல பார்க்கக்கூடிய இருந்தது. உண்மையிலே நமக்கு ஒரு பணம் தேவைன்றதுக்காக இப்படியான தகாத தொழில் வந்து பண்றது அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயமானு கேட்டீங்கன்னா உண்மையில அது தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இப்படியான இடங்களுக்கு இப்படியான பெண்களுடன் போய் நிறைய பேர் பணத்தை வந்து தொலைச்ச சம்பவங்கள், ஏமாற்றப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது. போலியாக இப்படி வந்து ஏமாந்து போன நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் கொழும்புல நடக்குது என்றதை வந்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நாங்களும் கண்டினியூஸா நான் போடுற வீடியோஸ்ல சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நியூஸ் வந்து பதியப்பட்ட நிலையங்கள், அதாவது தகாத இப்படியான தொழில் விஷயங்களை பண்ணக்கூடிய நிலையங்கள் வந்து போலீசாரால் கைப்பற்றப்படுது. இதுல வந்து நிறைய பேர் கைது செய்யப்படுகிறாங்க. ஸோ கண்டினியூஸா இந்த விஷயம் நடக்குது. இதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா சொன்னால் இது மிகப்பெரிய அளவில் இலங்கையில கொழும்பு நகரத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது முற்று முழுதாக குறைக்கப்பட்டால் மிகவும் ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து இன்னொரு ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேன்சர், HIV புற்றுநோய் இருக்குல்ல, எய்ட்ஸ் என்ற ஒரு புற்றுநோயை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கின்றது. இப்படி தகாத முறையில் ஈடுபடுற பெண்களோ சரி ஆண்களோ சரி இதால வந்து நிறைய பேருக்கு இப்படியான HIV தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஸோ அது வந்து இதுக்கு முதல் கொழும்புல இருந்ததுக்கு இப்போ வந்து கணிசமான முறையில் குறைஞ்சிருக்கின்றதா நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்துறது அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி நிறைய பேர் வந்து இது ஒரு உள்ள பொய்யான விஷயமா கூட யாரும் பதிவிடலாம் அல்லது வந்து வியூஸுக்காக போட்டிருப்பாங்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் இது உண்மையிலே இலங்கையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமா பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் அதாவது மும்பையில் வந்து பிரபலமா மும்பையில் வந்து பேசப்படுற ஒரு விஷயம். பெண்கள் வந்து இப்படி ரோட்டோரங்களில் நிற்கிறது, விபச்சார விஷயத்துல வந்து ஈடுபடுறதுன்னு சொல்லி இப்படியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. ஸோ இலங்கையில் இது இருக்கான்றது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான். இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நான் அடுத்ததான் இன்னொரு அப்டேட்டான நியூஸோட உங்களை மீட் பண்றேன். நன்றி.